நாவலன் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோவலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினமும் ஒவ்வொரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். அது அந்த ஜாதகம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்பிய கடவுள் அருள் டிவியில் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஜாதகங்கள் தான். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மட்டுமே கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸ் மட்டுமே நீங்கள் இப்போ போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நாங்கள் பதில் சொல்ல கடன் போட்டிருக்கோம். கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். அதுவும் ஒரு சிலர் 2 தடவை 3 தடவை போடுறீங்க, அது கூட அவாய்ட் பண்ணிங்க. ஒரு தடவை போட்டாலே போதுமானது. ரெண்டாவது, மற்றபடி எங்களுக்கு எங்கள் பர்சனல் நம்பருக்கோ இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பேமெண்ட் செக்ஷன். கண்டிப்பாக அதுக்கு பேமெண்ட்டு தான் வாங்கி தான் செய்வோம். இந்த கடவுள் டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, ஒரே ஒரு கேள்வி, என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நன்றி. ஆனால் உங்களுடைய பேராதரவுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர். இது கடவுள் ஒரு டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவர் 1997 பிப்ரவரி 8ஆம் தேதி பிறந்திருக்கார். காலையில் 6:27 அரியலூரில் பிறந்திருக்கார். இவருக்கு கேட்ட கேள்வி இவர் என்ன அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸில் அரசு வேலைக்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்குறார். இவருடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது செவ்வாய் ராகு கன்னியில், கும்பத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் குரு இருக்கிறார்கள். சந்திர பகவான் கும்பத்திலும் இருக்கிறார். சனி கேது மீனத்தில் இருக்கிறார்கள். பிறப்பு லக்னம் என்பது இவருக்கு மகர லக்னமாக வந்தது. இப்போது வயதின் லக்னம், இப்போது தற்சமய லக்னம் மேஷ லக்னம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மேஷ லக்னம் ஏஎல்பி அப்படின்னா 2019 2029 வரைக்கும் மேஷ லக்னம் தான் ஏஎல்பி இயங்கும். அதனுடைய அதிபதி எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்தில் இருக்கார். 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சரி, இருக்கட்டும். அடுத்தது, இவருக்கு ஏஎல்பி நட்சத்திர புள்ளி என்ன இயங்குது? அதில் அஸ்வினி 1 2 3 முடிஞ்சு அஸ்வினி 4ஆம் பாதம் இயங்கிட்டுருக்கு. அதாவது 25/3/2024 வரைக்கும் அஸ்வினி 4 கேது பகவான் அவரு 12 இருக்கார். ஸோ லக்னாதிபதி 6ல், கேது பகவானும் 12ல். இப்போ நடைமுறைக்கு இது சாத்தியமா அப்படின்னா இல்லை. அப்போது இது அதுக்கப்புறம் சுக்கிரன் வருவார். சுக்கிரன் பரணி, அதாவது அஸ்வினி பரணி வரும்பொழுது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். அது கூட 10ங்கிறது ஒரு அவஸ்தை, ஒரு அழுத்தம்னு தான் சொல்லணும். பட் இருந்த போதிலும் அவர் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னு சொன்னால், இந்த பரணி 1ஆம் பாதம் போகும்பொழுது D9 இங்கே வரும். பரணி 2, பரணி 3. ஸோ பரணி, அதாவது இந்த அஸ்வினி 4ஆம் பாதம் போயிட்டுருக்குங்க. அஸ்வினி 4 மார்ச் 2024 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பரணி ஸ்டார்ட் ஆகிடுது. பரணியிலேருந்து இவருக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு டைம் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆனாலும் அவர் ப்ரிப்பேர் பண்ணாலும் ரெடி பண்ணாலும் அவரை பொறுத்த வரலையும் வேலை எப்போ கிடைக்கும்? அப்போ பரணி 1 பரணி 2, அப்போது 24 முடிஞ்சால் பரணி 1, 25 முடிஞ்சால் பரணி 2, 25 முடிஞ்சு 24/3 பரணி 1 ஸ்டார்ட் ஆகுதுங்களா? 25க்கு பரணி. இப்போது 2026க்கு மேலே, அதாவது 2026ல் இவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இவருக்கு என்ன வயசு அப்படின்னா, ஒரு 3, ஒரு 24, 27. நம்ம இன்னும் 2 வருஷம் சொல்லணும், அவ்வளோதான். இன்னும் 2 இயர்ஸ் இவர் வெயிட் பண்ணணும். 29, 30 வயசில் இவருக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்குமா? இப்போ அதான கேள்வி. 10ஆம் இடம் அப்படின்னும் பொழுது இவருக்கு 10ல் சூரியன் இருக்குது. சூப்பர், அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அவர் 5 குடையவன் போய் எங்கே உட்காந்துருக்காரு? ஏஎல்பிக்கு 5 குடையவன் 10ல் தான் உட்காந்துருக்காரு. நல்லா இருக்குது.
இருந்த போதிலும் இப்போ அதுக்கான லக்னாதிபதியும் சரியில்லை, லக்ன புள்ளியும் சரியில்லை. அப்போது பரணி வரும்போது கண்டிப்பாக இவருக்கு வேலை வாய்ப்புகள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. கண்டிப்பாக பரணி 3ஆம் பாதம் 2026 26ஆம் வருஷம் இவருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்க இவருக்கு நம்ம கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.